பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான டோக்கன் வழங்கும் பணி தமிழகம் முழுவதும் தொடங்கியிருக்கிறது. பொங்கலை ஒட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் ரேஷன் கடைகள் மூலம் 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ பச்சரிசி, ஒரு முழு கரும்பு மற்றும் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படுகிறது. இதற்கான டோக்கன் வழங்கும் பணி இன்று தொடங்கியது. சேலம் நகர் பகுதியில் ஒரு நாளைக்கு 350 பேருக்கும், கிராமங்களில் ஒரு நாளைக்கு 250 பேருக்கும் பொங்கல் பரிசு வழங்கும் வகையில் டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. வீடு வீடாக சென்று ரேஷன் கடை விற்பனையாளர்கள் டோக்கன்களை வழங்கி வரும் நிலையில் 8ஆம் தேதி வரை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல திருச்சியிலும் வீடு வீடாக டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதில் பொங்கல் பரிசு வழங்கும் நேரம் மற்றும் தேதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1 மணி நேரத்திற்கு 100 அட்டைதாரர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக சேமிப்பு கிடங்கில் பொங்கல் பரிசு பொருட்கள் விநியோகம் தொடர்பான பணிகளை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 17 மாவட்டங்களில் இருந்து கரும்பு கொள்முதல் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றார். அனைத்து மாவட்டங்களிலும் 60% பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு விட்டதாகவும் 2 நாட்களில் 100 விழுக்காடு பொருட்களும் கொண்டு சேர்க்கப்படும் என்றார். அதுக்கு தான் இப்போ சொன்ன 8 பேர் கொண்ட கமிட்டி போட்டிருக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவர் 8 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் கொள்முதல் செய்வார். இடைத்தரகர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிப்பது குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனையில் டிஜிபி சைலேந்திரபாபு, போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள், மருத்துவத்துறை செயலர், உயர்கல்வித்துறை செயலர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் போதைப் பொருள் கடத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இலங்கையிலிருந்து தப்பிய போதைப் பொருள் கும்பல் ஒன்று தமிழ்நாட்டில் ஊடுருவியிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரிமோட் வாக்குப்பதிவு தொடர்பாக அனுப்பிய கடிதங்களை வாங்க மறுத்து அதிமுக இருமுறை திருப்பி அனுப்பியது பற்றி இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு மின்னஞ்சல் மூலம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் தெரிவித்திருக்கிறார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வசதிக்காக ரிமோட் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்துவது குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் கருத்து தெரிவிக்க தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக வரும் 16ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்குமாறு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்திருக்கிறது. அந்த வகையில் அதிமுக சார்பில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என குறிப்பிட்டு அக்கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கடிதம் அனுப்பியிருந்தார். அதில் குறிப்பிட்ட பதவிகளில் அதிமுக இல்லை என கூறி அக்கடிதத்தை அக்கட்சி நிர்வாகிகள் திருப்பி அனுப்பினர். தேர்தல் ஆணையத்திடம் உள்ள தகவல்படியே ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பெயரில் கடிதம் அனுப்பியதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம் அளித்திருந்தார். இந்நிலையில் மீண்டும் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று குறிப்பிட்டு அஞ்சல் மூலம் கடிதம் அனுப்பப்பட்டது. அந்த கடிதத்தையும் அதிமுக தலைமை அலுவலக நிர்வாகிகள் வாங்க மறுத்து திருப்பி அனுப்பினர். இதுகுறித்து மின்னஞ்சல் மூலம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரியப்படுத்தியிருக்கிறார். நீட் வழக்கில் ஆளுநர் குடியரசுத் தலைவரை சுட்டிக்காட்டி அவகாசம் கோரினால் அதில் தலையிட முடியாது என கூறியுள்ள உச்சநீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்ய நேரிடும் என தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு கட்டாயம் என்ற மத்திய அரசின் சட்டத்திற்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. கடந்த அக்டோபர் மாதம் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீட் தேர்வு ரத்து தொடர்பாக நிறைவேற்றிய மசோதா குடியரசுத் தலைவரின் பரிசீலனையில் இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்தது. இதனையடுத்து ஒத்திவைக்கப்பட்ட வழக்கின் விசாரணையை நீதிபதிகள் அஜய் ரஸ்தோகி, பெல்லாத்ரிவேதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீட் விலக்கு மசோதா இன்னும் ஒப்புதல் பெறாமல் நிலுவையில் இருப்பதால் வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என தமிழக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் அம்ரிதா ஆனந்த் திவாரி கோரிக்கை விடுத்தார். இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதி அஜய் ரஸ்தோகி, இந்த விவகாரத்தில் வாதிட தமிழ்நாடு அரசு தயாராக வரவில்லையா என்றும், ஒவ்வொரு முறையும் ஏன் வழக்கை ஒத்திவைக்க கோருகிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரை சுட்டிக்காட்டி மீண்டும் அவகாசம் கோரினால் உச்சநீதிமன்றம் இதில் தலையிட முடியாது என்று மனுவை தள்ளுபடி செய்ய நேரிடும் என்றும் எச்சரித்த நீதிபதிகள் விசாரணையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். முன்னாள் அமைச்சர் MC சம்பத் மீது போடப்பட்டுள்ள வழக்கை ரத்து செய்ய வலியுறுத்தி கடலூர் அண்ணாபாலம் அருகே அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத்திற்கு அவரது உதவியாளராக இருந்த குமார் என்பவருக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக பிரச்சனை இருப்பதாக தெரிகிறது. இதனையடுத்து முன்னாள் அமைச்சரின் சகோதரர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஆகியோர் குமாரின் உறவினர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து பண்ருட்டி போலீசார் MC சம்பத், அவரது சகோதரர் தங்கமணி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இந்நிலையில் போலீசார் முன்னாள் அமைச்சர் மீது பொய் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் அதை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் சிதம்பரம் சாலையில் அண்ணா பாலம் அருகே கடலூர் அதிமுக அவைத்தலைவர் சேவல்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூரில் 5 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே அடுத்தடுத்து வாகனங்கள் மோதியதில் லாரிக்கும் பேருந்துக்கும் இடையே கார் சிக்கி நொறுங்கியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஐயனார்பாளையம் அருகே போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகனங்கள் அடுத்தடுத்து அணிவகுத்து நின்றன. அப்போது அதிவேகமாக வந்த லாரி ஒன்று முன்னால் நின்ற லாரி மீது மோதியது. இதில் அந்த லாரிக்கும் அதற்கு முன்பு நின்ற பேருந்துக்கும் இடையே நின்றிருந்த கார் அப்பளம் போல் நொறுங்கியது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த 2 குழந்தைகள் உள்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் தீயணைப்பு வீரர்களின் உதவியுடன் உயிரிழந்த 5 பேரின் உடலை மீட்டனர். விசாரணையில் அவர்கள் சென்னை நங்கநல்லூரைச் சேர்ந்த IT ஊழியர் விஜயராகவன், அவரது மனைவி வத்சலா, தாயார் வசந்தலட்சுமி, மகன்கள் விஷ்ணு, அதிர் என்பது தெரியவந்தது. கேரளாவில் உள்ள கோவிலுக்கு சென்றுவிட்டு சொந்த ஊரான மதுரை வழியாக சென்னை திரும்பும் போது விபத்தில் சிக்கியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வேப்பூர் அருகே விபத்தில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த இடத்திற்கு அருகிலேயே கண்டெய்னர் லாரி ஒன்று கவிழ்ந்து திருச்சி இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி சாலை ஓரத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக ஓட்டுநர் உயிர் தப்பினார். ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் லாரி நிலை தடுமாறி விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் காரில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு தரதரவென இழுத்துச் சென்றதில் இளம்பெண் உயிரிழந்த சம்பவத்தில் மற்றொரு பெண்ணும் விபத்துக்குள்ளானது தெரியவந்துள்ளது. கஞ்சவாலா என்ற இடத்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்றுவிட்டு அஞ்சலி சிங் என்ற 20 வயது பெண் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது யூட்டன் எடுத்த கார் ஒன்று அஞ்சலியின் இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் அஞ்சலியின் கால் வாகனத்துக்கு அடியே சிக்கியது. கடைக்காரர் ஒருவர் இதுகுறித்து போலீசுக்கு தகவல் தெரிவித்த நிலையில் அஞ்சலி சிங் சடலமாக மீட்கப்பட்டார். காரில் பயணித்த 5 பேர் கைது செய்யப்பட்டனர். கொண்டு விசாரணை நடத்தியதில் அஞ்சலியுடன் மற்றொரு பெண்ணும் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்தது CCTV காட்சிகளில் தெரிய வந்துள்ளது. விபத்தில் லேசான காயமடைந்த அந்த பெண்ணிடம் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ரஜோரி மாவட்டத்தில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த 6 பேரின் இறுதிச் சடங்கில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். ஜம்மு காஷ்மீரில் டங்கிரி கிராமத்தில் குடியிருப்புக்குள் புகுந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து அதே கிராமத்தில் குண்டு ஒன்றும் வெடித்தது. இந்த பயங்கரவாத தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். டெல்லியில் சிறிய ஓய்வுக்கு பிறகு ராகுல் காந்தி மீண்டும் ஒற்றுமை நடைப்பயணத்தை தொடங்கினார். கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து நடைப்பயணத்தை மேற்கொண்ட ராகுல் காந்தி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள் வழியாக கடந்த 24ஆம் தேதி டெல்லி வந்தடைந்தார். 9 நாட்கள் ஓய்வுக்கு பிறகு அவர் டெல்லியிலிருந்து மீண்டும் தனது நடைப்பயணத்தை தொடங்கியுள்ளார். முன்னதாக மார்க்கெட் ஹனுமான் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு புரோகிதர்கள் காவி துண்டு அணிவித்து ஹனுமனின் கடாயுதத்தை அளித்தனர். இந்த நடைப்பயணம் இன்று உத்தரப்பிரதேசத்திற்குள் நுழைகிறது. வரும் 26ஆம் தேதி காஷ்மீரில் நிறைவடைய உள்ளது. சென்னையை
அடுத்த வண்டலூரில் உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக வளாகத்தில் பல்நோக்கு ஜிம்னாசியத்தை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் சார்பில் 15,60,00,000 ரூபாய் செலவில் பல்நோக்கு ஜிம்னாசியம், செயற்கை இழை ஓடுதளம் மற்றும் ஆசிரியர்களுக்கான குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. அவற்றை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் பணிக்காலத்தில் இயற்கை எய்திய மின்வாரிய பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் அவர் வழங்கினார். டெல்லி குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்க தமிழக அரசின் அலங்கார ஊர்திக்கு இந்த ஆண்டு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய பாதுகாப்புத்துறை சார்பில் தமிழக அரசின் தலைமைச் செயலாளருக்கு எழுதப்பட்டுள்ள கடிதத்தில் நிபுணர் குழு ஒப்புதல் அளிக்கும் மாதிரியின்படியே அலங்கார ஊர்தி அமைக்கப்பட வேண்டும் எனவும், அப்படி இல்லாத ஊர்திகள் அனுமதிக்கப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலங்கார ஊர்தியை வடிவமைக்கும் கலைஞர்கள், அதில் பங்கேற்போர் என அனைவரும் ஜனவரி 6ஆம் தேதிக்குள் டெல்லிக்கு வர வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு தமிழக அரசின் அலங்கார ஊர்தி தேர்வு செய்யப்படாதது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த ஆண்டு தமிழகம் உட்பட 13 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களின் அலங்கார ஊர்திகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பத்திரிகையாளரை ரஜினி ரசிகர்கள் மிரட்டிய சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், சூப்பர் ஸ்டார் பட்டம் யாருக்கும் நிரந்தரமானதல்ல என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ் திரைத்துறையில் உச்ச நட்சத்திரம் என்னும் இடம் காலகட்டத்திற்கேற்ப மாறக்கூடியது எனவும், சூப்பர் ஸ்டார் பட்டம் யாருக்கும் நிரந்தரமில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் திரையுலகில் தியாகராஜ பாகவதர், எம்ஜிஆர், ரஜினிகாந்த் ஆகியோர் உச்ச நட்சத்திரங்களாக கொண்டாடப்பட்டதாகவும், அதன்படி இன்றைய தலைமுறையினர் பெருமளவு விரும்பும் நடிகராக விஜய் உச்சத்தில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இது தொடர்பாக கருத்து தெரிவித்ததற்காக பத்திரிகையாளர் பிஸ்மியின் அலுவலகத்திற்குள் ரஜினி ரசிகர்கள் அத்துமீறி நுழைந்து ஒருமையில் பேசி மிரட்டிய சம்பவம் வருத்தமளிப்பதாகவும், இது நடிகர் ரஜினியின் பெயருக்கும் புகழுக்கும் களங்கத்தை ஏற்படுத்தும் எனவும், அவரது ரசிகர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் எனவும் சீமான் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி கடலில் உள்ள 133 அடி திருவள்ளுவர் சிலையின் பராமரிப்பு பணிகள் முடிந்து 85 டன் இரும்பு சாரத்தை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 2000ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை மிருகு குலையாமல் இருக்க 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சிலிக்கான் என்ற ரசாயன கலவை பூசப்படும். அந்த வகையில் கடந்த ஆண்டு இந்த பணியை மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுத்த நிலையில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக தடைபட்டது. பின்னர் கடந்த ஜூன் 6ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த பணி தற்போது நிறைவடைந்து சாரங்கள் அகற்றப்படுகின்றன. திருவள்ளுவர் சிலையை பார்க்க ஜனவரி 15ஆம் தேதி முதல் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் நிரம்பாத 6 இடங்களை திரும்ப கேட்டு மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள சீட்டுகளில் 15% காலியிடங்களை அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு மாநில அரசு வழங்க வேண்டும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள 800க்கும் மேற்பட்ட MBBS இடங்கள் மத்திய அரசுக்கு ஒதுக்கப்பட்டன. அவற்றிற்கான கலந்தாய்வு முடிந்த நிலையில் சென்னை மருத்துவக் கல்லூரி, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மற்றும் தஞ்சாவூர், அரியலூர், மதுரை, கரூரில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் தலா 1 இடம் காலியாக உள்ளது. மத்திய அரசின் புதிய விதிப்படி மாநிலத்திடம் காலியிடங்களை திருப்பிக் கொடுக்கப்படாது என்ற நிலையில் அந்த இடங்களை மாநில அரசு கலந்தாய்வு மூலம் நிரப்பிக் அனுமதி கேட்டு மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. தங்கத்தின் விலை ஒரே நாளில் அதிரடியாக 328 ரூபாய் அதிகரித்துள்ளது. தொடர்ந்து அதிகரித்து வரும் தங்கத்தின் விலை 42,000 ரூபாயை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 328 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 41,528 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதன்படி கிராமிற்கு 41 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் ஆபரண தங்கம் 5,191 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் அதிகரித்துள்ளது. அதன்படி கிராமிற்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 75 ரூபாய் 50 காசுகளுக்கும், கிலோ 1000 ரூபாய் அதிகரித்து 75,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே புதிய கூலி உயர்வு ஒப்பந்தத்தை அமல்படுத்த கோரி நெசவாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். சக்கம்பட்டி, கொம்பம்பட்டி, டி. சுப்புலாபுரம் பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்கள் செயல்படுகின்றன. இதில் 5,000 பேர் நேரடியாகவும் 2,000 பேர் மறைமுகமாகவும் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கான கூலி உயர்வு ஒப்பந்தம் கடந்த 31ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் புதிய ஒப்பந்தத்தை அமல்படுத்த கோரிக்கை விடுத்துள்ளனர். 50% கூலி உயர்வு, 20% போனஸ் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். இதனை விசைத்தறி உரிமையாளர்கள் ஏற்க மறுத்ததால் டி. சுப்புலாபுரத்தில் உள்ள நெசவாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நேற்று ஒரே நாளில் காணிக்கையாக 7.5 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. வைகுண்ட ஏகாதசி நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். அவர்கள் ஒரே நாளில் 7 கோடி 68 லட்சம் ரூபாய் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். 2021ஆம் ஆண்டு அக்டோபர் 23ஆம் தேதி கிடைத்த காணிக்கையான 6 கோடியே 31 லட்சம் ரூபாயே இதுவரை அதிகபட்ச தொகையாக இருந்து வந்தது. அதிமுகவை ஏற்றிவிட்ட ஏணி பாமக என அக்கட்சியின் வழக்கறிஞர் பாலு தெரிவித்திருக்கிறார். சட்டமன்றத்தில் பாமகனுடைய அடையாளம் தந்ததே அதிமுக என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருந்த நிலையில் பாலு இவ்வாறு கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் அதிமுக பிளவுபட்டு இருக்கிறது என்பது சாதாரண குழந்தைக்கு கூட தெரியக்கூடிய ஒரு விஷயம். இந்த செய்தியை நாங்கள் பரிமாறிக்கொள்கிறோம். அதிமுக பலவீனப்பட்டிருந்த பொழுது 1998இல் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எங்கள் கட்சியினுடைய தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய எங்கள் அலுவலகத்திற்கு வந்து அவர் கூட்டணி அமைத்து அதன் காரணமாகத்தான் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எனவே ஒரு பொதுக்குழுவில் நாங்கள் விவாதிக்கக்கூடிய கருத்துக்கள் எங்கள் கட்சியினுடைய நலன் சார்ந்த விஷயமாக இருக்க வேண்டும். அதிமுக பிளவுபட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது குறித்து அது அவருடைய உட்கட்சி பிரச்சனை என்பதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விளக்கியதற்கு பிறகு ஜெயக்குமார் இந்த செய்திகளை சொல்வது என்பது இது ஒரு தவறானது. கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு பணி நீட்டிப்பு வழங்க கோரி சேலத்தில் 3வது நாளாக செவிலியர்கள் கண்களை கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா காலத்தில் தமிழகம் முழுவதும் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்ட 2400 செவிலியர்களின் பணிக்காலம் கடந்த 31ஆம் தேதியுடன் நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. தமிழக அரசு எவ்வித முன்னறிவிப்புமின்றி இந்த தகவலை வெளியிட்டதாக கூறி ஞாயிற்றுக்கிழமை முதல் சேலம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களை நேற்றிரவு கைது செய்த போலீசார் தாதகப்பட்டி பகுதியில் உள்ள மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். பின்னர் காலை விடுவிக்கப்பட்ட நிலையில் செவிலியர்கள் மீண்டும் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். ஆனால் அதற்கு போலீசார் அனுமதி மறுத்ததால் பெரியார் மேம்பாலத்தின் கீழ் அமரர் ஊர்திகள் நிற்கும் இடத்தில் அமர்ந்து கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். காலம் ஃபுல்லா எங்களை கொத்தடிமையாக வைத்துக்கொண்டோம். ஒப்பந்த செவிலியர்களாக நிரந்தர பணிக்கு மாற்ற வேண்டாம் என்ற ஒரு முடிவோடு அவங்க இருக்கிறாங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா ஒப்பந்த தொகுப்பதியாக செவிலியர்களாக மாற வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களுடைய போராட்டம் 3வது கட்டமாக 3வது நாளாக இன்றும் தொடரும் என்று சொல்கிறோம். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.